வணக்கம் மக்களே. ஆம், விஜய் அவர்கள் கூட்டத்துல வந்து இறந்து போன எல்லா மக்களுக்கும், அதே மாதிரி அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லா மக்களுக்கும் டிஎம்எம்எல் ஷேக் டீம் சார்பாக ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு கூட்டம்னு சொன்னா அதை எப்படி நடத்தணும், இல்ல ஏன் நடத்துறோம், அதை எப்படி நடத்தணும்னு கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்திட்டாரா அப்படின்னு தான் எல்லார் மனசுலயும் இப்ப இருக்க கேள்வி. என் மனசுலயும் அதே தான் அந்த கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை ஐயா ஷேக் அவரிடம் நம்ம ஒரு பதில் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஐயா காலை வணக்கம் ஐயா. கூட்டத்தை இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, பொலிட்டிக்கலுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மனுஷர் நடத்த கூட்டத்தினால 40 பேர் உயிர் போயிடுச்சு. இத பத்தி நீங்க என்னையா சொல்றீங்க? என்னுடைய கருத்து அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம முதல்ல பார்க்கணும். இவருக்கு வந்து விஜய் அவர்கள் ஆமா, அதாவது ஒரு நடிகராக அவங்க அப்பா இவரை வந்து முன்னிறுத்தி ஆமா ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஹீரோவா வந்துட்டாரு. ஆமா கேரவன்ல இருந்து அப்படியே போவாரு, இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு சொன்னதோட ஆமா அதை சொல்லி நடிப்பாரு. அந்த டேக் சரியா வரல அப்படின்னு சொன்னா ஆமா வேற வேற டேக் எடுப்பாங்க. ஆமா ஆமா ஒரு டைரக்டர் பண்ணி இவர் நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா அதே மாதிரி அது முடிஞ்ச உடனே கேரவன்ல வந்து உட்கார்ந்துருவாரு. ஆமா ஆமா இதுதான் இவர் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, இவர் நடிச்சு வந்த அந்த நிகழ்வுகள். ஆமா இவரோட வாழ்க்கை அதுதான், இவரோட ஸ்டெப்ஸ் அதுதான். ஆமா, இவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இருக்கான்னா இல்லவே இல்ல. கண்டிப்பா இல்ல. இப்ப நீங்க அது நிறைய பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, நடிகர்கள், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகரா இருந்து வரலையா, அவரை விட இவருக்கு அதிகம் கூட்டம் வரணும். அதே மாதிரி ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் போடுறாரு. அதே மாதிரி மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வரலையாங்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாவுடைய ஒரு படத்தையும் ஒரு பக்கம் போடுறாரு. போட்டு இவர் அதே மாதிரி வந்துடலாம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து கதைக்கு சினிமாவுக்கு சரியா இருக்கும். ரியல்ல வந்து உங்களுக்கு அது சரியா இருக்காது. என்ன ரியல்ல சரியா இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இல்ல, அரசியல் நாலேஜ் இல்ல. ஆமா, இவருக்கு அரசியல்ல என்ன செய்யணும், எப்படி ஒரு கூட்டத்தை நடத்தணும், எப்படி கொண்டு போகணும், அதை நடத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன. இவர் வந்து பெர்மிஷன் கேக்குறாரு. பெர்மிஷன் காவல்துறையில இருந்து கொடுப்பாங்க. கண்டிப்பா அப்படி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா காவல்துறை பாதுகாப்பு தான் பண்ணுவாங்க. அந்த கூட்டங்களை வந்து கண்ட்ரோல் பண்றது, அவங்கள சரி பண்றது, அவங்கள சரியா நிக்க வைக்கிறது, அவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் யாருக்கு பொறுப்பு? யார் அந்த கூட்டத்தை ஏற்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு. அந்த கட்சிக்கும் அந்த தலைவர்களுக்கு தான் பொறுப்பு. இப்ப வந்து திமுகவோ அதிமுக சார்போ ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க நடத்துற அந்த ஆர்கனைஸ் பண்றவங்க தான் மொத்த பொறுப்பை ஏத்துக்கணுங்கிறீங்களா? கண்டிப்பா அவங்க தான் பெர்மிஷன் கேக்குறாங்க. சரி, ஓகே. அப்ப அங்க நிக்கிற போலீஸ்காரவங்களுக்கு எந்த டியூட்டியும் இல்லையா அதுல? அந்த போலீஸ்காரங்க உங்களுக்கு பாதுகாப்புக்காக அங்க நிற்பாங்க. சரி சரி. வர்றது வந்து இப்ப ஒரு 1.5 லட்சம் போலீஸ் தான் தமிழ்நாடு பூரா இருக்காங்க. ஆமா ஆமா. அப்ப நீங்க பிரதமர் வந்தாலும் மத்த யாருமே வந்துட்டாலும் சரி, இந்த 1.5 லட்சம் போலீஸையும் அங்க கொண்டாந்து போட முடியாது, பண்ண முடியாது. அது சாத்தியம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆமா குறைஞ்சது ஒரு 2000, 3000, 5000 ஆமா அவ்வளவுதான் போட முடியும். ஆமா ஆமா. நான் இதுக்கு என்னன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொண்டு வரணும். ஆமா கண்டிப்பா. அப்ப இவருக்கு வந்து 500 போலீஸ் போடுவோம் அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்டது 10,000 பேரு வருவாங்கன்னு இவங்க சொல்லி பர்மிஷன் கேட்டது 10,000 பேர் வருவாங்க. சரி சரி. இந்த 10,000 பேருக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கறதுனால அவங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் டிஜிபி சொல்றாரு. எல்லாமே அது பண்ணிருக்காங்க. அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு, எல்லாமே செஞ்சிருக்காங்க. அப்ப திடுதுப்புன்னு இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாலே இவருக்கு இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் நடத்தி சரியாக கொண்டு செல்றதுக்கு இவங்களுக்கு கீழ் மட்டத்துல நிர்வாகிகள் இல்ல. துணை முதலமைச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா, ஒரு மீட்டிங்ல இவரோட மீட்டிங்ல பிரச்சனை தான் வருது, ஒவ்வொரு மீட்டிங்லயும் அலப்பறதான் ஆகுது. அப்ப இவருக்கு வந்து இவரை பாக்குறதுக்குன்னே ஒரு ரசிக பட்டாளம் வருதுன்னு இவர் சொல்றாரு இல்லையா. அப்ப இவ்வளவு பேர் வருவாங்கன்னு இவர் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஏன் ஆர்கனைஸ் பண்ண இவர் தவறிட்டாரு? யாரு? விஜய் அவர்கள். அவங்க ஆர்கனைசேஷன் டீம்ல ஒரு தண்ணி பாட்டில் குடுக்கறதுக்கு கூடவா வந்து மனுஷனுக்கு யோசனை இருக்காது? இல்ல, நீங்க இந்த மாதிரி கூட்டங்கள்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு கீழே, அதாவது என்ன சொல்றதுன்னா வார்டு வாரியாக
ஒன்றியம் வாரியாக வார்டு வாரியாக ஆளுங்க இருந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம், அதாவது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும், எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அதே போல பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களை ஒருங்கிணைக்கிறது, ஆளுங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு கீழ்மட்டத்துல ஆளுங்க இருப்பாங்க. அவங்க அந்தந்த ஏரியாவில இருந்து வந்து அந்தந்த கண்ட்ரோல்ல அவங்கவுங்கள நிக்க வச்சு கரெக்டா இறக்கி கூட்டம் முடிஞ்ச உடனே கரெக்டா அவங்க எல்லாம் ஏத்தி விட்டுருவாங்க. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா இவங்க கட்சியாளோட ரசிகர் பட்டாளம் தான் அதிகம் வந்ததுங்கிறீங்களா? கிடையாது, எல்லாருமே ரசிகர்கள். ஏன்னா இவருக்கு கட்சியில ஆள் கிடையாது. அப்ப ரசிகர்கள் அப்ப அதே மாதிரி ஒரு 10,000 சொன்னது, அது எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது. இதையெல்லாம் வந்து எண்ண முடியாது. இவரை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் வேணாலும் லட்சம் பேர் கூட வரலாம். ஆமா, ரசிகரா இருந்தா வந்து பாக்கணும்னு நினைப்பாங்க, நேரா வந்து பாக்கணும்னு நினைப்பாங்க. லட்சம் பேர் கூட வரலாம். அது மாதிரி குழந்தைய கூட்டு வந்திருக்காங்க, அது எல்லாருமே கூட்டு வருவாங்க. ஏன்னா குழந்தை பாக்கட்டுமே, குழந்தை தூக்கிட்டு வருவாங்க. அதுல எல்லாம் எந்த தப்பு இல்ல. இவருக்கு பெர்மிஷன் வாங்கினது எல்லாம் தப்பு இல்ல. காவல்துறை அவருக்கு இடம் ஒதுக்குனது எல்லாம் தப்பு இல்ல. எதுலயுமே தப்பு கிடையாது. எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவருடைய கூட்டங்களை முதல்ல இருந்து பாத்துக்கிட்டு வர்ற உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரிய வரும், இது வந்து அரசியல் கட்சி கூட்டம் அல்ல. இது பூராமே வந்து இவருடைய ரசிகர்கள். அப்ப அவங்க எப்படி வருவாங்க, எப்படி போவாங்கிறதுக்கு உங்களுக்கு அவர் முதல்ல திருச்சியில, அரியலூர்ல இந்த பக்கம் எல்லாம் நடத்தின கூட்டங்கள்ல இருந்து தெரியும். முதல்ல 4-5 கூட்டம் நடத்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உளவுத்துறை மூலமாக 10-15 நாளைக்கு முன்னாலே அவங்க கொடுத்துருவாங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு. அப்ப அதை வச்சு நீங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உடத்த ஊருக்கு வெளியே கொடுத்துருக்கலாம். ஒரு சின்ன ரோட்ல இவங்க 1000 கேட்கட்டும், அவங்க வந்து குறுகிய ரோட்ல கேட்கட்டும், இல்ல பெரிய ரோட்ல கேட்கட்டும், எப்படியோ கேட்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இதை அனலைஸ் பண்ணிருக்கலாம்ங்கறீங்களா? அவங்கதான் பண்ணணும். அவங்க பண்ணி அது மாதிரி ஒரு இடம் கொடுக்கணும். அதனால இங்க வந்து நிர்வாக குளறுபடி இருக்கு காவல்துறையில. நிர்வாக குளறுபடி இருக்கு. அப்ப இது போக இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 41 பேர் இறந்திருக்காங்கிறதாக என்ன காலேஜ் இன்னைக்கு காலையில வரைக்கும் அதுதான் செய்தி. ஆமா, அது 180 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க. அப்ப இந்த இதுல வந்து இப்ப இவர் 20 லட்சம் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி இன்ஜூர்ட் ஆனவங்க, அதாவது அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் அவர் தனியா அறிவிச்சிருக்காரு. அதுக்கு மாநில அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து 10 லட்சம் ரூபாயும் இறந்தவர்களுக்கு, அதே போல அடிப்பட்டு காயம்பட்டவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், மோடிஜி அவர்கள் 2 லட்சம் ரூபாய் இருந்தவங்களுக்கும் காயம்பட்டவர்களுக்கு 50,000 அறிவிச்சிருக்காங்க. இது வந்து சொல்றது அரசியல் வரலாற்றிலே நிகழாத ஒரு நிகழ்வு. யாருக்கும் இப்படி வந்து நீங்க இந்த மாதிரி 40-41 பேர் எல்லாம் உயிர் பலி ஆனதாக எந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூட்டத்திலையும் கூட இல்ல. நீங்க எதுக்கு நீங்க பாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளாக்ல நீங்க பேசியிருப்பீங்க, சொல்லுங்க, அந்த கிரிக்கெட்ல பெங்களூர்ல நடந்த சம்பவம் பேசணும். அப்ப அதுலயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. அது யாரால நடந்துச்சுன்னா அவங்க மேல கேஸ் போட்டாங்க. ஏர் ஷோலயும் நடந்தது. அதே மாதிரி ஏர் ஷோல நீங்க பாத்தீங்கன்னா அது அரசு விழா. அதுல 5 பேர் செத்து போயிட்டாங்க, 70 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. மெரினா பீச் நம்ம ஊர்ல நடந்ததுதான் அது. அதே மாதிரி இப்ப அதுவும் வந்து என்ன நிர்வாக கோளாறு. இப்ப நீங்க விஜய்க்கு நம்ம பேசும்போது இது நிர்வாக கோளாறுங்கிறோம். இப்ப விஜய் சரியில்லைன்னு எல்லாரும் சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. இப்ப நான் அதர கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் சரியில்லை, நிர்வாகிக்கு தெரியல, எதுவும் தெரியலன்னு சொல்றோம். இப்ப ஏன் ஷோல விஜயா பண்ணாரு, விஜயா நடத்தினாரு இல்ல, முதலமைச்சர். அப்ப அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரு? முதலமைச்சரோட தான். அவரும் தானே அந்த கூட்டத்துல இருந்தாரு. அரசு. ஆமா, தமிழ்நாடு அரசு தான் தேர்வு நடத்துது. அதுக்கு முதல்வர் வந்திருக்காரு, துணை முதல்வர் வந்திருக்காரு. அங்க 5 பேர் இறந்துட்டாங்க, 70 பேர் காயமாயிருக்காங்க. போக்குவரத்து பிரச்சனை எல்லாம் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. இதை எப்படி சொல்லுவீங்க? நிர்வாக கோளாறு. அதாவது காவல்துறையினுடைய கையாலாகாதத்தனம் நிர்வாக கோளாறு. அதேதான் இப்ப இங்கேயும் ஏற்பட்டிருக்குங்கிறீங்களா? அதே போல ஒரு நிலைமை. அதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்ம அந்த அவருடைய வீடியோ அது இதுல எல்லாம் பார்க்கும்போது அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு மக்கள் வந்து நிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வருது அதுல. அப்ப
அப்ப அங்க ஆம்புலன்ஸ் அதுக்குள்ள வந்து காவல்துறை எப்படி அலோவ் பண்ணாங்க? ஏன்னா அங்க கூட்டம் நடந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் தெருவுல விடுவாங்களா? வேற தெருவுல மாத்தி அனுப்பி இருக்கணும். சரி, ஏன் விட்டாங்கிறது தெரியல. அது விசாரணையில தெரிய வரும். இல்ல இபிஎஸ் ஐயா கூட்டத்திலயும் தான் ஆம்புலன்ஸ் வந்து அவர் ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க அப்படின்ட்டாங்க. ஆமா ஆமா. அப்ப இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் அதுல இருக்கு. அதே மாதிரி இவர் கூட்டத்துக்கு வந்து 3ல இருந்து 7 வரைக்கும் தான் டைம் கேட்டிருக்காரு. சரி, மத்தியானம் 3ல இருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு. ஆமா, அதுக்குள்ள நாங்க முடிக்கணும். ஆனா அவங்க வாட்ஸ்அப்ல அவங்க குரூப்ல பூரா 12 மணிக்கே வந்துருவாரு தலைவர்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போட்டிருக்காங்க சொல்றாங்க. ஓஹோ, சொல்றாரு. ஓகே, அவங்க கட்சி தரப்புல பரப்புனது 12 மணிக்கே விஜய் அவர்கள் வந்துருவாரு அப்படின்ட்டு தலைவர் வந்துருவாரு இங்க அப்படின்னு. அப்ப என்ன ஆச்சுன்னா மக்கள் 12 மணிக்கே வந்துட்டாங்க. இங்க கண்டிப்பா பாக்கணும்னு ஆர்வத்துல வந்திருப்பாங்க. ஆமா, இந்த இடத்துல இது ஓகே, அவங்க அறிவிச்சாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னு வைங்க. சரி, 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டவங்களுக்கு 12 மணிக்கு ஏன் காவல்துறை உள்ள அனுமதிச்சது அந்த தெருவுல? ஏன்னா அவங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, 3 மணிக்கு தான். அப்ப 3 மணிக்கு மேலதான் நீங்க திறந்து விடணும். 12 மணிக்கு அலோவ் பண்றது தப்பு இல்லையா? கண்டிப்பா, அது தப்பான விஷயம் தான். கண்டிப்பா நேரம் நின்றா வேர்த்து இந்த வெயில்ல என்ன ஆகும்? டீஹைட்ரேஷன்ல இருந்து எல்லா பிரச்சனையும் வந்துரும், மயக்கம் வந்துரும், எல்லாம் வந்துரும். இது எங்கேயோ ஒரு திட்டமிட்ட செயல்பாடு. யாரு திட்டமிட்டது அப்படிங்கறத நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப நான் இதை சொல்லும் போது என்னன்னு கேட்டா, விஜய் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் மதுரை பெஞ்சில், ஹைகோர்ட் பெஞ்சில் ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க, தாக்கல் பண்ணிருக்காங்க. இது வந்து தலைமை நீதிபதியுடைய நேரடி இதுல வந்து விசாரணை நடத்தணும். இது வந்து கான்ஸ்பிரன்சிங்கிறாங்க அவங்க, அதாவது பெரிய சதி அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி அண்ணாமலை அவரும் வந்து சில கேள்விகளை அவரும் ரைஸ் பண்ணிருக்காரு இல்லையா? இந்த மாதிரி செருப்பு அந்த கூட்டத்துல எரிஞ்சது யாரு, ஆம்புலன்ஸ் கரெக்டா நீங்க சொல்ற சில பாயிண்ட்ஸ்களை அவரும் வந்து கேட்டிருக்காரு. இப்ப இந்த கான்ஸ்பிரசி, இந்த சதி எதுக்காக இது நடக்கணும்? ஏன் விஜய் அவர்களை டார்கெட் பண்றாங்க? அதாவது இப்ப நீங்க அப்படி போனீங்கன்னு சொன்னா ஆளுங்கட்சியை நீங்க சொல்லலாம், வேற எதிர்கட்சிகளை சொல்லலாம். இவர் வர்றத பிடிக்காதவங்க செய்யறதாக இருக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது. யாரு நமக்கு தெரியாது, தான் தெரியும். ஆனா மக்கள் வெளியில பேசுறது என்னன்னா, இவருக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்த தெரியல, அதுதான் வந்து சொல்றாங்க. இவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. இவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. அப்ப இவர் போய் நீதிமன்றத்தை அணுகி இருக்காரு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கும் போது அவர் அங்கே ஸ்பாட்ல இருக்காரு. ஆமா, மீட்டிங் அவர் தானே பேசிட்டு இறங்குறாரு. அவர் அங்கேயே இருந்து இந்த சம்பவத்துக்கான நிகழ்வுகளுக்கு எல்லாம் மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கலாம். இவர் ஏன் வேகமாக அங்கிருந்து கிளம்பிட்டாரா, வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது? சென்னைக்கு வந்துட்டாரு, பிளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டாரு. அப்ப இதுல என்ன சொல்றாங்க, எல்லாரும் பயந்துட்டு ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புறப்பகண்டா பண்றாங்க. இது இல்லாம அவர் வீட்டால சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா 10-20 பேர் போய் உலகாரம் செய்ய வெளியவான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. இப்படி எல்லாம் ஒரு ரொம்ப கான்ட்ரோவர்சியா இருக்கு. அவர் அங்கேயே தங்கி இருந்து அதே மாவட்ட நிர்வாகத்தை அந்த மக்களை எல்லாம் சந்திக்க போறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, ஏன் அவர் அதை பண்ணல, கிளம்பிடாரு பாத்துருக்கலாம். ஆமா ஆமா, ஆறுதல் சொல்லிருக்கலாம். கண்டிப்பா அவர் சொல்லணும் இல்ல, அவர் கூட்டத்துக்கு வந்த மக்கள் அவர் ரசிகர் தானே எல்லாருமே. அறிவிச்சது ஆமா, அது அவரு அங்கேயே உட்கார்ந்து செஞ்சிருக்கலாம். ஆமா, ஒருவேளை நம்ம போனதுனால இப்படி ஆகி போச்சு, நம்ம திரும்பி போனோம்னா பெரிய அளவுல சம்பவங்கள் அசம்பாவிதம் நடந்துருமோன்னு பயந்துட்டாரோ என்னவோ அது தெரியல. ஆமா, அவர் கேட்டா அவரு ட்விட்டர் பதிவுல என்ன சொல்லிருக்காரு, எக்ஸ் பதிவுல எனக்கு மன வருத்தம் தாங்க முடியாம தான் நான் கிளம்பிட்டேன், என்னால பார்க்க முடியாது சிச்சுவேஷனை, மன வருத்தம் எனக்கு தாங்க முடியலன்னு அவரு சொல்லிருக்காரு. சொல்ல முடியாதுல்ல. ஆமா, உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. கண்டிப்பா. ஆமா, நீங்க இருந்த ஆறுதல் சொல்லி அதை பாத்துக்கணும். இப்ப நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து உடனே போயிருக்காரு. ஆமா, ராத்திரி வந்துட்டாரு. மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து துபாயில இருந்து மறுநாள் காலையில வந்துட்டாரு. ஆமா ஆமா, அப்ப அக்கம் பக்கத்துல இருந்த அமைச்சர்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. ஆமா ஆமா, அப்ப இது எல்லாமே திட்டமிட்டு செயல்படுதா இல்ல அவங்க வேகமாக செயல்பட்டாங்களா, இதெல்லாம் விசாரணைக்கு அப்புறம் தான் நடத்துறீங்க. அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அழுதே தீர்த்துட்டாரு, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. ஆமா ஆமா, இதே மாதிரி தமிழ்நாடு அரசு உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அருணா ஜெகதீசன் தலைமையில உமன் விசாரணை கமிஷன் போட்டாங்க. இப்ப கைது செய்யப்படுவாரா, அந்த மாதிரி சான்சஸ் ஏதாச்சும் இருக்குமா? அது வந்து மக்கள் மத்தியிலும் பேசப்படுது, கைது செய்யப்படுவாரா செய்ய மாட்டாங்களா. இப்ப நீங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா
அந்த இவரு புஷ்பா 2 திரைப்படம் ஆமா ஹைதராபாத்ல போய் அவர் படம் போனதுக்கு ஆமா அவரை ஆமா கைது ஆமா பண்ணாங்க. அல்லு அர்ஜுன் ஆமா அவரை கைது பண்ணாங்க. ஆமா அப்புறம் அவர் அந்த கேஸ்ல இருந்து வந்தாரு. வந்தாரு ஆமா இல்லவே இல்ல. இல்லவே இல்ல ஆமா ஒரு குழந்தை கூட இறந்து போச்சு அந்த தியேட்டர்ல இதே ஆமா மாதிரி சம்பவம் தானே அது. ஆமா ஆமா theatre ஸ்டாம்பேட் தான் ஆமா இதே சம்பவம் மாதிரி தான் ஆமா ஸ்டாம்பேட் தான் அது. ஸ்டாம்பேட் தான் அதுவும் ஆமா அப்ப கூட்ட நெரிசல். கூட்ட நெரிசல்ல தான் நடந்திருக்கு ஆமா அப்ப அதுக்கும் இந்த மாதிரி அவரை கைது பண்ணிருக்காங்கல்ல. ஆமா அவர் போனாரு ரிமாண்டுக்கு போனாரு அவரு ஆமா ஆமா போயிட்டு தானே அப்புறம் வந்தாரு. வந்தாரு ஆமா அந்த மாதிரி இதுலயும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது வெயில்ல வெளிவர முடியாத, அதாவது வந்து என்ன சொல்றது, மக்களை வந்து மரணிக்கிறதுக்கு தூண்டுறது, கூட்ட நெரிசலை உருவாக்குறது, கொலை குற்றம் மாதிரி உள்ள அந்த செக்ஷன்ல போட்டு பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு அந்த மாவட்ட செயலாளர் அது பெர்மிஷன் கேட்டவரு, இந்த தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் பெர்மிஷன் கேட்டவரை A1 போட்டிருக்காங்க. அதனுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த்ங்கிறவரை A2, அப்புறம் இன்னொருத்தர் ஒரு நிதிஷ்குமார் அவர் பேரு அவரையும் போட்டிருக்காங்க இதுவரை, மற்றும் அதர்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப இனி யார வேண்டாலும் சேர்க்கலாம். இந்த எஃப்ஐஆர்ல நீ யார வேண்டாலும் அவங்க விசாரணை பொறுத்தது. அப்ப இவரையும் அதுல சேர்க்கணும்னா சேர்க்கலாம். இல்ல அப்படின்னா இப்ப அருணா சதி சொன்னதுல இருந்து வந்து அவருக்கு வந்து என்கொயரிக்கு சமன் பண்ணலாம். அந்த இதுல சேர்க்கலைன்னா கூட, ஏன்னா இவர் முன்னிலையில தானே. ஆமா கண்டிப்பா இவங்க கட்சி மீட்டிங் இவர் தானே தலைவர், இவர் முன்னிலையில தானே நடந்திருக்கு. வந்து சொல்லிட்டு போங்க என்ன நடந்தது சொல்லிட்டு போங்க அப்படிங்கறத கூப்பிடலாம். அப்ப இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. இப்ப இது வந்து விசாரணைக்கு அப்புறம் இவர் வந்து என்ன சொல்றாங்க, நீதிபதி தலைமையில விசாரணை வேணும்னு சொல்லிட்டு இவர் ஹைகோர்ட் பெஞ்ச். அதே மாதிரி இவங்க சில கேஸ்கள் எல்லாம் போட்டிருந்தாங்களே, இப்ப அதெல்லாம் எதுவுமே நாங்க வந்து ஹியரிங்க்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு கோர்ட் தரப்பு சொல்லியிருக்கதாகவும் நியூஸ்ல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், முதலமைச்சர்கிட்ட இவர் கைது செய்யப்படுவாரான்னு கேட்டதுக்கு தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, வதந்தியை பரப்பாதீங்கன்னு முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு கொடுக்கல. இல்ல அது கொடுக்க முடியாதுல்ல. எப்படி கேட்டீங்கன்னா, ஜட்ஜு தலைமையில வந்து விசாரணை போட்டிருக்காங்க. போட்டு 2 நாள் விசாரணை, உடனே மறுநாள் ஜட்ஜு போயிட்டாங்க. எல்லாரையும் பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அருணா சதீஷன் போயிட்டாங்க, விசாரிச்சு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை வராம முதல்வர் எப்படி சொல்லுவாங்க? பதில் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. என்ன இதுல என்ன தெரியுதுன்னா, இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி கலவரங்கள் எதுவும் நடந்ததில்லை, இந்த மாதிரி எல்லாம் போனது இல்ல. அதே மாதிரி வேற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கள்ளச்சாராய வழக்குல 30-40 பேர் எல்லாம் இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இந்த அளவுக்கு வேகமாக எல்லாரும் அங்க போகல. கண்டிப்பா தமிழ்நாடு அரசுல உள்ளவங்க யாரும் அங்க போய் முதல்வர் எல்லாமே அப்படி எல்லாம் போயிடலாம் போகல. அதே மாதிரி லாக்அப் போகல. ஆமா, டெத்துக்கும் யாருமே ஆமா இவ்வளவு வேகமா வந்து ஆக்ஷன் பண்ணல. உடனே வந்து கமிஷன் அதெல்லாம் போட. ஆமா ஆமா முதல்வரே போன்ல தான் பேசினாரு. ஆமா இப்படி எல்லாம் சம்பவங்களை கோர்வையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தா இதுக்கு பின்னால ஏதாவது சதி இருக்கா, விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி இதுக்கு பின்னால சதி இருக்கா அப்படின்னு இது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். படத்துல பிளாட் அண்ட் ட்விஸ்ட் எப்ப கிளைமேக்ஸ் ஓபன் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை இப்ப. அதே மாதிரி இப்ப முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை சொல்லியிருக்காரு. அதில் முதல்ல சொல்லியிருக்காரு, அப்புறம் போய் எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு. என்னன்னு கேட்டா, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டம் நடத்துறதுக்கு அவருக்கு தெரியலைங்கிறதையும் சொல்லியிருக்காரு. காவல்துறையும் சரியான ஒரு முறை பண்ணல. ஏன்னா அந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு, நடந்துட்டு இருக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. அப்ப அந்த இது ஏன் நடந்துச்சு, அது யார் கரண்ட் ஆஃப் பண்ணது அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்ப இப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இந்த இது வந்தது, ஆம்புலன்ஸ் வந்தது. ஏன்னா யாரும் கூப்பிடல, அந்த தெருவுல எப்படி ஆம்புலன்ஸ் வருது கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி இது இதெல்லாம் போகுது. இப்ப இது எல்லாமே வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வெளிச்சம் வரும். ஆமா கண்டிப்பாக தெரிய வரும். ஆமா ஆனாலும் இதுல முழுக்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்வாக சீர்கேடு தமிழ்நாட்டுல இருக்கு. காவல்துறையினுடைய நிர்வாக சீர்கேடு இருக்கு. ஏன்னா இந்த இடத்தை கொடுக்காம அவங்க தவிர்த்திருக்கலாமே. நிர்வாக சீர்கேடு கொடுக்காம போனாலும் எங்க மீட்டிங் அப்ப இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியில கொடுக்கலாமே, வெளியில வேற இடத்துல கொடுக்கலாமே. என்ன இவருடைய இதை பாக்குறீங்க, அப்ப இவருக்கு இப்படி ஒரு கூட்டம் வருது, அப்ப மரம் இல்லாத இடத்துல கொடுக்கலாம், எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இல்லாத இடமா பார்த்து கொடுக்கலாம், ஒரு அவுட்டர்ல பெரிய இடத்த கொடுக்கலாம், இங்க நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவருக்கு கேட்டதே 10,000 பேருக்கு தானே. அப்ப அவ்வளவு பேர் தானே வர போறாங்கன்னு அவங்க முன்னாடி ஓகே போட்டுருக்கலாம் இல்லையா? நீங்க அப்படி சொல்ல முடியாது. கேட்டா உளவுத்துறை
காவல்துறைக்கு இது தெரியும். இவர் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் இங்க நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து முதல் கூட்டம் அல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 கூட்டத்தை நடத்தி இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. ஆமா. ஏன்னா நீங்க முதல் கூட்டத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவர் போட்ட மாநாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இறந்திருக்காங்க. அதெல்லாம் போகும்போது இறந்திருக்காங்க. அதனால அது அதே மாதிரி அந்த லேம்ப் போஸ்ட் கூட சாஞ்சு அந்த போல் கூட சாஞ்சு ஒரு கார் டேமேஜ் ஆகி அதுல ஒரு பிரச்சனையாச்சு. ஆமா, அதெல்லாம் வந்து பெருசா வெளியில வரல. ஆமா. இப்ப இது வந்து முழுக்க 40-41 பேர் இறந்திருக்கிறாங்க. 180 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். இன்னும் எவ்வளவு இறப்புகள் கூடுங்கிறது தெரியல. அதாவது வந்து பாரதமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல இந்தியா முழுக்கும் ஒரு பெரிய ஏற்படுத்தி. ஆமா பெரிய மீடியா அட்டென்ஷனே டைவர்ட் ஆயிடுச்சு. மக்களோட அட்டென்ஷனும் டைவர்ட் ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு வந்து யாரும் புத்தி சொல்ல முடியுமான்னு மக்கள் சரியில்லையான்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் ஒரு நடிகரை பார்க்கவோ இல்ல தலைவர்களை பார்க்கவோ வருவாங்க. எவ்வளவு பேர் வருவாங்க. நாங்களும் கூட பேசிக்கிட்டோம். டிக்கெட் கொடுத்து காசு வாங்கிதான் அவரை பாக்குறீங்க இல்லையா? அப்ப இது தேவையில்லாம பிள்ளையும் குட்டியும் கூட்டிட்டு போயிட்டு இப்படி ஒரு கூட்ட நெரிசல்ல எதுக்கு போய் இவங்களெல்லாம் இப்படி பாக்கணும்ன்றது இயற்கையா நாங்களும் எல்லாருமே பேசதான் செஞ்சோம். ஏன் இந்த மக்கள் வந்து இப்படி போய் விழணும், எதுக்கு இது தேவையா? அதுதான் சினிமால பாக்குறீங்க. இப்படி நேரா போய் பார்த்து ஏன் இப்படி வந்து தேவையில்லாம உயிர் போற அளவுக்கு எதுக்கு இப்படி போகணும்னு எல்லாருக்கும் அது நினைக்கிறது தானே. அவங்க கேள்வியிலே உங்களுக்கு பதில் இருக்கு. உயிர் போகும்னு தெரிஞ்சா அவங்க வந்திருப்பாங்களா? உயிர் போயிருந்த கூட்டத்துக்கு போனா குழந்தை உயிர் போயிரும், பிள்ளைங்க உயிர் போயிரும், 40 உயிர் இழந்துருக்கு தெரிஞ்சா வருவாங்களா? இல்ல, யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அவங்க யார நம்பி வராங்க? அரசுடைய பாதுகாப்பு நம்பித்தான் வராங்க. யார நம்பி வராங்க மக்கள்? காவல்துறை எல்லாம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, சரியான இடமா இருக்கு, போயிட்டு வந்துட முடியும் அப்படிங்கறத நம்பித்தான் தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு முழு பொறுப்பு. அதே நேரத்துல இவருடைய நிர்வாகம் கேஸ் போடுறதுக்கு சரி. கண்டிப்பா அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் போடுறது தப்பானா சரி. ஆமா, ஏன்னா அவரே வந்து ஒரு குழந்தை 9 வயசு குழந்தை, பெண் குழந்தை காணா போயிடுச்சு, கொஞ்சம் தேடி கொடுங்க பிரதர்ஸ் அவரே வந்து அந்த கடைசியா இறங்கும் போது அதை சொல்லிட்டு இறங்குறாரு. அதனால வந்து எஃப்ஐஆர் போடுறது தப்பானா தப்பு இல்ல. ஏன்னா உங்க ஆர்கனைசேஷன் சரியில்லை. அதனால காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு விசாரிக்கணும். உடனே தமிழ்நாடு அரசு விசாரணை கமிஷனை போட்டிருக்காங்க. அதெல்லாம் தெரியும். ஆனா இது எந்த அளவுக்கு இதுக்கு பின்னால சதி இருக்கு, எந்த அளவுக்கு இவர் அரசியல்ல வரவிடாம பண்ண பாக்குறீங்க. அவர் ஜெயிக்கிறாரா, சிஎம் ஆகிறாரா, ரெண்டாவது பட்சம். ஏன்னா இந்திய ஜனநாயக நாட்டுல யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம், நிக்கலாம். அதே மாதிரி ஜனங்கள் வந்து பொது கூட்டங்களுக்காக நீங்க தியேட்டர்கள்ல அது இதுல கல்யாண மண்டபங்கள்ல கொடுக்கும் போது உள்ள அதிகமாக கூட்டத்தை கூட்டி இது மாதிரி ஏற்பட்டா அது பிரச்சனை வேற. ஏன்னா இப்ப 1000 சீட் இருக்கிறதுல 5000 சீட்டுக்கு எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லலாம், காவல்துறை சொல்ல முடியாது. கண்டிப்பா இல்ல. ரஹ்மான் அவர் கான்செப்ட்ல கூட அப்படித்தானே ஆச்சு. நிறைய கூட்டம் வந்து அதுலயும் இடிபாட்டுல பிரச்சனை ஆயிலாம் வெளியில கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஆனா அதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆகி அப்படியே போயிடுச்சு. மீடியா அட்டென்ஷன் தான் வரல. அதுக்கு என்ன காரணம்? உயிரிழப்பு அதுல கிடையாது. இல்ல. ஆமா, தள்ளுமுள்ளதான் நடந்தது. ஆமா, இந்த அளவுக்கு கிடையாது. ஆமா. இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் ஏரியா டிக்கெட் வித்து வர்ற ஜனங்கள்ல நாங்க 10,000 பேர் சொன்னா 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. 50,000 வரலாம், 1,00,000. இது வந்து என்னன்னா உளவுத்துறையினுடைய செயல்பாடுகள் சரியா இல்லைன்னு நம்ம இங்க சொல்ல முடியும். இப்ப இவருடைய கூட்டங்களை ஒரு 3-4 கூட்டங்கள் பண்ணிருப்பீங்க. பிரேம் போட்டு பார்த்தாலே தெரியும். இந்த கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கு. அதே மாதிரி இந்த கூட்டம் பூரா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கட்சியினுடைய கூட்டமாக இல்ல இவர் கூடுறது. இவர்களுடைய விசிறி ஃபேன்களுடைய கூட்டம். அவன் என்ன பாக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவரை பார்த்துக்கிட்டே பின்னால நடந்து போறான், முன்னால நடந்து போறான். அப்பெல்லாம் இருக்கா, மேல் இருக்கான்ல, கையில போன வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறான். அவர் போன்ல போட்டோ எடுக்கிறான். ஆக்டர் விஜய் அவரோட போட்டோ எடுத்துறோம். அவ்வளவுதான் இருக்கு. முட்டி அடிச்சு அந்த பத்தி போறாங்க. கண்டிப்பா போகும்போது பாத்தீங்கன்னா பைக்ல அவருக்கு இந்த பக்கம் போய் வண்டிக்குள்ள விழுகிறான். அதை விட நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே போய் அந்த வண்டிக்குள்ள போய் கீழே நுழைஞ்செல்லாம் பாக்குறான். என்னத்துக்கு செய்யறானுங்க ஏதுன்னு தெரியல. அதாவது விஜய பாக்கணுங்கிற ஒரு ஆர்வம். ஆமா. இது வந்து அரசியல் கூட்டம் இல்ல. அரசியல் தலைவர்கள் இப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா அரசியல் தலைவர்னா பேசுறத கேட்கத்தான் வருவாங்க. கண்டிப்பா. இவருடைய நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சி
கூட்டமாக அது இல்ல. இவர் கட்சி கூட்டமாக அதை நடத்தல, கட்சி கூட்டமாக அது இல்ல. இது முழுக்க முழுக்க அவர் கட்சியில நிர்வாகிகள் இல்ல. அப்ப நிர்வாகிகளை கட்டமைப்பு இல்லாததுனால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடந்திருக்கு. சரி, ஒரு மீட்டிங்கே இவரால ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னா இவரெல்லாம் அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு எப்படி ஒரு ஸ்டேட் ஆர்கனைஸ் பண்ணுவாரு? இந்த கேள்வி மக்கள் இப்ப கேக்குறாங்களா இல்லையா? அப்ப என்ன பதில் வச்சிருப்பாரு? கண்டிப்பா நீங்க அவர் இப்ப 27,000 10,000 பேர் 27,000 பேர் வந்துட்டாங்கன்ட்டாங்க. சரி, இந்த 27,000 பேரு ஆர்கனைஸ் பண்ணவே அவரால் முடியல. தேவையில்லாம 40 கோடி பேர் போயிருச்சு. 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல. இப்ப எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரு? எப்படி இவர் சிஎம் நடத்துவாரு? நடத்த முடியும். நான் இதை செஞ்சிருவேன் அது செஞ்சிருவேன். மேடைக்கு மேடை முதலமைச்சரை மட்டும் இவர் கேள்வி கேட்கிறாரு, அங்கிளுங்கிறாரு, எல்லாமே அவரை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கேலி கிண்டல் மாதிரி அவரை பேசுறாரு. எப்படி இவர் ஆர்கனைஸ் பண்ண முடியும்? இவருக்கு அந்த விவரம் எல்லாம் இல்ல. இவருக்கு யாரும் அதை சொல்றதும் இல்ல, இவருக்கு அது புரிதலும் இல்ல. இல்ல, இந்த இடத்துல நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் எழுதி கொடுக்கறத அப்படியே டயலாக் வாசிச்ச மாதிரி மேடையிலயும் அந்த மாடுலேஷனோட வாசிச்சுட்டு போயிடுறாரு போல. அதுலயுமே நிறைய தப்பு தோரமா வாசிக்கிறாரு. அதுலயுமே அந்த ஃப்ளோலயுமே அவர்கள் நடிக்க வந்தவர் அதெல்லாம் டப்பிங் பண்ணிக்கலாம், ரீஷூட் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, ரியல்ல டைரக்டா நீங்க பேசணும், டைரக்டா எல்லாம் சொல்லணும். ஆமா, அதுக்கு உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருந்தாலும் அது பேச முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்றாரு. ஆமா ஆமா, அதாவது அவங்க ஆர்கனைஸ் பண்ணதுலயும் குறைபாடு இருக்கு, அவங்கள்ட்ட கட்டமைப்பு இல்ல. அதே மாதிரி காவல்துறையும் அவங்களுக்கு எப்படி செய்யணும், எந்த இடத்துல கொடுக்கணுங்கிறதுல அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளைக்கு முன்னால மீட்டிங் போட்டு கூட்டம் நடத்திருக்காரு. ஆமா, அப்ப அவங்க எப்படி சரியா நடத்திட்டு போனாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மதுரையில மாநாடு போட்டார். 15 லட்சம் பேரு. உதயகுமார் தான் அதுக்கு பொறுப்பு. அமைச்சர் உதயகுமார் தான் பொறுப்பு. அப்ப அந்த 15 லட்சம் பேரையும் வரவழைச்சு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி எப்படி அனுப்பிச்சாங்க? ஒரு எந்த அசம்பாவிதமும் நடந்துடாம பெரிய விஷயம். கட்சிக்காரங்களும் நடத்துறாங்களா? ஆமா ஆமா, இப்ப இல்ல இபிஎஸ் ஐயா இப்ப வரிசையா போய்கிட்டே தான் இருக்காரு. எல்லாம் மீட்டிங் அதே மாதிரி ஆளும் வச்சியும் பண்றாங்க, எல்லாம் நடத்திட்டு தான் போறாங்க. அதே மாதிரி பிஜேபியும் பண்றாங்க, எல்லாரும் சீமான் அவர்கள் எல்லாருமே செய்யறாங்க. அண்ணாமலை அவர்கள் ஊர்வலமா போனாரா? ஆமா ஆமா, அதாவது மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, மக்கள்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா ஆமா ஆமா. அப்ப இந்த அசம்பாவிதம் எல்லாம் இல்லையே? இல்ல சரியான கூட்டம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்கனைஸ்ட் பண்றதுக்குள்ள நிலவரம் இங்க ரொம்ப குறைவா இருக்கு அவர் கட்சியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அரசு துறையில நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை சரியாக கணிக்கல, அது சரியா பார்க்கலைங்கிற அந்த குறைபாடு இருக்கு. அதனால இப்ப இந்த கேஸ் போட்டு இது விசாரணைக்கு இதுல கான்ஸ்பிரன்சி இருக்கா, யார் இதை நடத்தினவங்க, எதனால நடத்தினவங்க அப்படிங்கறத இனி வருங்காலங்கள்ல இது நடக்காம இருக்கிறதுக்குள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில எடுக்க முடியும். இறந்தவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 32 லட்சம் ரூபாய் சென்ட்ரல் ஸ்டேட் அவருக்கு கொடுத்தது எல்லாமே சேர்ந்து இருக்கு. ஆமா ஆமா, கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஒரு உயிருக்கு ஈடாகுமா? பல கோடியை கொடுத்தாலும் ஈடாகாது. அது ஆகாது. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த வீட்டு கணவரா இருக்கலாம், மகனா இருக்கலாம், அவங்க குழந்தைகளா இருக்கலாம். ஆமா, 17 அந்த காசை வச்சு 17 பெண்கள் இறந்திருக்காங்க. அதுல 9 குழந்தைகள் 12 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் 9 குழந்தைகள் இறந்திருக்காங்க. ஒரு வீட்லயே அண்ணனும் தங்கச்சியும் இறந்து போயிருக்காங்க. கொடுமை. இதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை. கண்டிப்பா. நிர்வாக சீர்கேடு. அதே போல அவருக்கு நிர்வாகம் இல்லாம, அவருக்கு விவரம் தெரியாம, அரசியல் தெரியாம செஞ்சதாகத்தான் நம்ம கருத முடியும். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. வருங்காலங்கள்ல இது போல இல்லாம அவரும் நேர்த்தியாக செயல்படணும். ஒரு அரசியல்ல வரணும்னா அவர் நேர்த்தியாக எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும், நேர்த்தியாக செயல்படணும். அதே மாதிரி அரசு காவல்துறையும் உளவுத்துறைகளும் எப்படிப்பட்டவங்க கூட்டம் நடத்துறாங்க அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும், எந்த இடத்தை ஒதுக்கலாம் அப்படிங்கறத காவல்துறையும் அவங்க நிர்வாகத்தை சரியா. இதுல நம்ம குறை சொல்றதை விட எல்லா நிர்வாகங்களும் மாறணும். அதனாலதான் நம்ம ஏர் ஷோல இருந்து இங்க பெங்களூர்ல நடந்த அந்த கிரிக்கெட், அதையும் அதே மாதிரி ஹைதராபாத்ல நடந்த அந்த
புஷ்பா 2 ஆமா ஆமா படம் விழாவில் நடந்த தவறுகள், ஆமா இப்ப இது எல்லாரையும் நம்ம சுட்டி காமிச்சு பேசுறோம்னு சொன்னா, ம் நீங்க தனி மனிதர்களை, அதாவது மக்களை நீங்க குறை சொல்ல முடியாது. ம் 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 ஏன் கூட்டத்துக்கு வந்தீங்கன்னு கேட்க முடியாது. கேட்க முடியாது. நடிகர் வராங்கன்னு சொன்னா அவங்க பார்க்க பார்க்க வருவாங்க. வராங்க ஏன் அவ்வளவுதான். குழந்தைகளை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்ல முடியாது. ம் ம் ஆமா உங்களுக்கு ஏர் பிடிச்சிருக்க ஷோக்கும் அப்படிதான் வந்து இப்ப மேல பாக்குறது பிள்ளைங்கள இருந்தா எல்லாரையும் தான் கூட்டிட்டு தான் எல்லாரும் போனாங்க. சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வரலாமா? அப்படின்னு நிறைய கேட்க பேர் முடியாது. மக்கள் பேசுறாங்க. ம் ம் நடிகரை பார்க்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வரலாமா? ம், ம், ம். இப்படி எல்லாம் போலாம். அவனுக்குதான் ஆர்வமா வீட்லயே கிளம்புவானுங்க நடிகரை பாக்குறதுக்கு. ஆமா என்னுடைய நண்பர் ஒருத்தர் நேற்று பேசும்போது சொல்றாரு, ஆ, அவங்க வீட்டுல இருக்க ஒரு 8 வயசு 9 வயசு பையன் ம், விஜய் அங்கிள் தானே அரசியல்ல நல்லவர்னு சொல்றானா. ம், 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 அவரு என்கிட்ட சொல்றாரு. ம், ம், நான் அவர் சொல்லியிருக்காரு, எப்ப விஜய் உனக்கு அங்கிள் இல்லடா, உங்க அம்மாவுடைய தம்பி தாண்டா உனக்கு அங்கிள் நான் சொல்லி வச்சேன் ம், தலைவரே அப்படின்னு சொல்றாப்புல. ம், ம். அவரை கூட அவன் அங்கிள்னு கூப்பிடுறது இல்ல, ஆ, ஆ, ஆ. விஜய் அங்கிள்னு கூப்பிடுறான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்றாரு. ஆ, சொல்றாரு. அப்ப இப்ப மக்கள் மத்தியில என்னன்னா, ம், இந்த சினிமா மோகம் அதிகம் இருக்கு. ம். அதுதான் ஓட்டு ஆயிடுமான்னு தானே விஜய் அவர்கள் நடிச்சு பாக்குறாரு. அதெல்லாம் ஆமா. தப்பு இல்ல, அதெல்லாம் தப்பு இல்ல. ம், பட் அரசியல் தெளிவு, ம், மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாறினீங்கன்னா, அவரு பல ஆண்டுகள் வந்து அரசியல் கட்சியில இருந்தவர். இருந்தவர், பயணம் பண்ண ஒரு பல ஆமா. பதவிகள், பல மேடைகள் ம், எல்லாத்துலயும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கியவர் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ம், 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 ம். அப்ப அவரு நடிகர் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு அரசியலுக்கு வந்துட்டாருன்னா, இல்ல அரசியல்ல இருந்துகிட்டே நடிக்கவும் செஞ்சிருக்காரு, ம். நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணிருக்காரு. பண்ணிருக்காரு. அவருக்கு அனுபவம் வேற. ம். அவர் அதிமுக ஆரம்பிக்க போகும்போது அவருக்கு ஸ்ட்ரக்சரே வேற, அவருக்கு நிர்வாகமே வேற. ம், ம். அவர் கூட்டம் நடத்துற இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கூட எந்த கஷ்டமும் வந்துடாது, ம், ம், அந்த அளவுக்கு நடத்துவாரு. ம், அதே மாதிரி மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவர் அம்மா, ம், அதே மாதிரி இப்ப அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள். ம், இப்படி நீங்க திமுக பாத்தீங்கன்னா முறையா எல்லா கூட்டம் நடத்துவாங்க. திமுக, திக, ம், ம். பிஜேபி சார்ந்த கட்சியில, இப்ப பிஜேபியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராலி கூட்டம் நடத்துறாங்க. ம், ம், இப்ப மாண்புமிகு இப்ப பிஜேபியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்படிதான் சொல்லியிருக்காரு. ம், ம், ம். இதுல வந்து ஏதோ சதி இருக்கு, இல்ல என்னவோ ஒரு கோளாறு இருக்கு. ம், ம், இப்ப ம். அந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆகுது, ஆம்புலன்ஸ் வருது. ம், ம், அதே மாதிரி ஒரு முன்னாள் பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ம். கூட சொல்றாரு, செருப்பு தூக்கி அடிக்கிறான், அவன் ஃபேன் செருப்பு தூக்கி அடிப்பானா அது ஆமா அது அவரும் சொல்லி கேட்டிருக்காரு. ஆமா. அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, ம், ம், ஏதோ ஒரு ம். சர்ச்சைகள் இருக்கு. இருக்கு. ஆமா. அப்ப இது விசாரணை முடிஞ்சு விசாரணை கமிஷனுடைய அறிக்கைகள் ம், முழுமையாக சரியாக விசாரிக்கப்பட்டு ம், விசாரணை கமிஷன் அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்னங்கிறது தெரிய வரும். ம், ம், அது வரைக்கும் ஒண்ணும் நம்ம சொல்ல முடியாது, செய்ய முடியாது. ம், ம், ம். ஆனாலும் அடுத்த கூட்டங்கள் மீட்டிங்கள் யாரு போட்டாலும் இதையெல்லாம் கவனத்துல அரசும் எடுக்கணும், ம், ம். அதே போல கட்சி தலைவர்களும் கவனத்துல கொள்ளணும்ங்கிறத தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அததான் நம்மளும் சொல்றோம். தமிழ் மாநில முஸ்லிம்களுக்கு அதான் வலியுறுத்துறது. ம், ம், என்ன கூட்டங்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் ம், ம். மக்கள் பாதுகாப்பு முதல்ல நீங்க உணரணும், ஆமா ஆமா. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செய்யணும். ம், ம். காவல்துறையும் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா பெர்மிஷன் அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கிறோம். ம், ம், ம். ஏன் காவல்துறையிட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறோம்? ஆமா. அப்ப அதுக்கு தான் கேட்கிறோம். நீங்க வந்து எப்படி இருக்கு ஏரியான்னு அவங்களுக்கு தான் இன்னும் டவுட் தெரியும். ம், ம், அந்த ரோடுல இருந்து வெளியே போறது, உள்ள வர்றது, ம், ம். ஏன்னா மாவட்ட கலெக்டர், எஸ்பி எல்லாருக்கும் தெரியும் எத்தனை ரோடு உள்ள வருது, ம், எந்த ரோடு வழியா வெளியே போக முடியும், ம், ம். வண்டியை எந்த வண்டி வழியா விட்டா இவர் வெளியே வருவாரு. கண்டிப்பா இல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சினா மக்கள் எப்படி டிஸ்பர்ஸ் ஆவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். பார்க்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. எங்க ஃபயர் சர்வீஸ் நிப்பாட்டு, ஆமா, ஆமா. எங்க வந்து ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வைக்கணும், கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் அவங்க தானே செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா. அவசரம்னா டக்குனு யார் செய்யணும்? அரசு ஆமா தானே. ஆமா ஆமா ஆமா. அப்ப இதெல்லாம் இருக்காங்கிறத பார்க்க வேண்டியது அந்த ஆர்கனைஸ் பண்றாங்கல்ல அந்த கட்சி, ம், அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களுக்கு இது தெரியணும். ம், 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 எப்ப கூட்டாளியே வந்துருச்சுன்னு சொன்னா எந்த பக்கம் போகலாம், ம், ம், மக்களை எப்படி கூட்டிட்டு போகணும், ம், ம், அப்ப ஆம்புலன்ஸ் வேணும், ஆம்புலன்ஸ் ரெடியா வைக்கணும், ம், ம், ம். அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ் வேணும், ஃபயர் சர்வீஸ் ரெடியா வைக்கணும். அப்ப 2 பேரும் இங்க ஒண்ணா வேலை செஞ்சிருந்திருக்கணும். இந்த ஆமா. பிரச்சனைகள் நடந்திருக்காது. கட்சி நடந்திருக்காது. தரப்பும் சரி, காவல்துறை தரப்பும் சரி. சரி. 2 பேரும் ஒண்ணா வேலை செஞ்சிருந்தா இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காதுங்கிறீங்க. ஆமா. அப்ப ம். இதுல கான்ஸ்பிரன்சி இருக்குங்கிற விஜய் சொல்றாரு. விஜய் சொல்றாரு. ஆ. நீதிமன்றத்துக்கு போயிட்டாரு. ஆமா
ஆமா ஆமா கான்பிடன்ஸ் இருக்காங்கிறது நீ விசாரணை செஞ்சாலும் தெரியும். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒரு விசாரணை கமிஷனை போட்டுட்டாரு. ஆமா அவரும் போட்டுட்டாரு. ஆமா அவரும் சும்மா இல்ல, அவரும் உடனே விசாரணை கமிஷனை போட்டு 2 நாள் விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா அதனால இதனுடைய முழுமையான விவரம் தெரியாத வரைக்கும் நம்ம யாரு மேலே எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது, சொல்ல முடியாது. இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கு, காவல்துறை எல்லாம் பண்ணிருக்கு, விஜய் அவர்கள் கைதாவாரா? கைதும் ஆகலாம். ஏன்னா நீங்க அதுக்கு வந்து புஷ்பா 2 ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. ஆமா ஆமா கைது ஆகாமலும் விசாரணை கமிஷனுக்கு கூப்பிடலாம், வந்து நீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் போய் கோர்ட்ல கேட்டிருக்காங்க, கோர்ட்ல இருந்து அதுக்கு தடையும் கொடுக்கலாம். இல்ல நீங்க வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னா அவங்க வேற ஏதாவது ஒரு விசாரணை கமிஷனை சிபிஐயோ வேற ஏதாவது மேல்மட்டத்துல விசாரணை கமிஷனை போடலாம். அது இந்த நிலையில ஆகுமா ஆகாதாங்கிறத நீ சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் அதை பேச முடியும். அதுல எதுல எப்படி இருந்தாலும் இது பெரிய பேரிழப்பு. இறந்த குடும்பத்தாருக்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கிறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க சீக்கிரமா குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இவங்க எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் பத்தாது, இது போல் நடக்காம பொதுமக்களும் சரி எல்லாரும் வந்து ரொம்ப கவனத்தோட செயல்பட வேண்டியதுங்கிறது நமக்கு வந்து இறைவனுடைய பாடம். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நன்றி.